தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதாவது ஏப்ரல் 7 காலையில 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துல பக்தர்கள் நல்லபடியா சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா போக்குவரத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்காசி நகர் பகுதிக்குள்ள தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க வெளியூர்ல இருந்து காரு, தனியார் வேனு, பஸ் மூலமா வர்ற பட்சத்துல உங்களோட வாகனம் ஊருக்கு வெளியில நிறுத்தப்படும். அங்க உங்க வாகனத்தை நீங்க பார்க் பண்ணிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வாகனத்தில் நீங்க கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்யலாம். திருநெல்வேலி சாலையிலிருந்து வரும் பக்தர்களுக்கு தென்காசி ஆசாத் நகர் பகுதியிலும், சங்கரங்கோவில் மற்றும் புளியங்குடி பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கு தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலும் வாகன நிறுத்தங்களானது தயார் செய்யப்பட்டுள்ளது. அதே போல திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் சாலை வழியாக தென்காசி வரும் பக்தர்களுக்கு பழைய பேருந்து நிலையத்திலும், குற்றாலம் வழியாக தென்காசி வரும் பக்தர்களுக்கு மதுரம் ஹோட்டல் அருகேயும், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வரும் பக்தர்களுக்கு வாகன நிறுத்தமானது நடுபல்க் அருகேயும், குறிப்பாக இருசக்கர வாகன நிறுத்தமானது கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள பரதன் தேட்டர் வளாகத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவாமி தரிசனம் செய்ய வரும் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் தெப்பக்குளம் வளாகத்தில் வைத்து சிறப்பு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோக கும்பாபிஷேகத்தை எல்லாரும் கண்டுகளிக்க ஆங்காங்கே LED திரை, சிறப்பு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்துக்கு வர அனைத்து பக்தர்களும் பாதுகாப்பா செல்லணும்னு தென்காசி பக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இது மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்ம பக்கத்தை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.